பிரைஸ் தி லார்ட். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டிலே குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவை நிறைவாக்கினது மாத்திரமல்ல, அந்த குறைவு என்கிறது மிகுந்த ருசிகரமான ஒரு திராட்சரசமாய் காணப்பட்டிருந்து சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறதை. பிரியமானவர்களே, அவளை அழைத்தார்கள். அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரே நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். எனவே இந்த அழைப்பு எவ்வளவு பெரிதானது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அழைத்தபடியினாலே அவள் பெரிதான ஒரு அற்புதத்தை கண்டார்கள். இன்றைக்கு இயேசுவே நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்கிறது என்கிறது அவருக்கு லேசான காரியம். எனவே அவரை அழைத்த இயேசுவை அழைத்தபோது அவள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவ மகிமை விளங்கினது. இன்றைக்கு அருமையான கர்த்தரில் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா என்கிறதை நாம் சற்று நிதானித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை அவர் நிறைவாக்குறது மாத்திரமல்ல, அதை சுவையுள்ளதாக நறுமணம் உள்ளதாக தேவன் அதை மாற்றி நம்மில் அவர் மகிமைப்படுவார் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. எனவே கர்த்தர் தாம் இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.